ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆலயத்திலும் ஆன்லைனிலும் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து இந்த ரோமர் புஸ்தகத்துடைய தியானத்தை சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கடந்த வகுப்பிலே தேவனை அறிந்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாதபடினாலே அவர்களுக்கு கிடைத்ததான தண்டனை அல்லது எச்சரிக்கை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிறோம். முதல் 8 அதிகாரங்கள் நமக்கு உபதேச அதிகாரங்கள், உபதேச சத்தியங்கள். அதை மாற்ற முடியாது. அதான் உபதேச சத்தியங்கள். உபதேசம் அப்படின்னா மாற்ற முடியாத அல்லது அது ஒரு கட்டளை, அதை மாற்ற முடியாது, அது ஒரு சட்டம் என்று வைத்துக்கிறோம். 2வது பகுதி இஸ்ரவேலரை குறித்து, 3வது பகுதி ஆண்டவருடைய பிள்ளைகள் நடக்க வேண்டியதான வழிகளை குறித்து நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபையாருக்கு எழுதியிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், ஆரம்ப முதலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால் முதல்ல நம்ம பார்த்தோம், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கக்கூடாது. 2வது நாம் இப்போ 1 அதிகாரம் 18லேருந்து 20 வரைக்கும் பார்த்தோம். 2வது தேவனை அறிந்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி துதிக்காமல் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கறதான எச்சரிக்கை, தண்டனையை பார்த்தோம். இன்றைக்கு தேவனை அறியும் அறிவை அடைந்தவர்கள் செய்ய வேண்டிய காரியம், அப்படி செய்யட்டா அப்படின்னா தேவனுடைய தீர்ப்பு அல்லது தேவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்கிறதான உபதேச சட்டங்களை நாம் பார்க்க போகிறோம். 21ஆம் அதிகாரம் 28 முதல் நாம் கடைசி வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 முதல் கடைசி வரை உள்ள வசனங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராக்கிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுதவர்களுமாய் சுமாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க யாருக்கு மனதில்லையோ அவர்களை தேவன் என்ன செய்தார் அப்படின்னா, தகாத வயலை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். இது உபதேச சட்டம், உபதேச சத்தியங்கள். இதை யாராலும் மாற்ற முடியாது. ஒரு சபையோ ஸ்தாபனமோ ஒரு ஊழியரோ யாரும் மாற்ற முடியாது. அதான் உபதேசம் என்கிறதான அடிப்படையில் கொண்டு வருது. தேவனை அறியும் அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும், அதை பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனை அறியும் அறிவு என்பது தேவன் நமக்கு தந்ததான ஒரு கிஃப்ட்டு, ஒரு வரம் அல்லது ஒரு பரிசு, இலவசமாய் தந்த ரட்சிப்புக்கு ஈக்குவலானது. தேவனை இன்றைக்கி அநேகர் அறிய முடியலை. யார் மெய்யான தேவன், யார் ரட்சகர் என்பதை என்ன செய்ய முடியலை, அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கி மனிதன் படிச்சிருக்கிறான், அவனுக்கு அறிவு இருக்கிறது, எவ்வளவோ புத்திசாலியாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவரை அறியக்கூடிய அறிவை அவனால் என்ன செய்ய முடியலை, பெற்றுக்கொள்ள முடியலை. அவனுக்கு தேவன் என்ன செய்யலை, கொடுக்கலை. அவன் அதை விரும்பவில்லை. ஏதோ ஒன்றை கடவுளாக தெய்வமாக வணங்கி வருகிறான். ஆனால் ரோமாபுரி சபையாருக்கு அங்கே பவுல் எழுதும் சொல்கிறார், நீங்கள் தேவனை அறியும் அறிவை அறிந்திருக்கிறீர்கள், தேவன் அதை உங்களுக்கு
அது தேவன் நமக்கு தந்த ஈவு, பரிசு, அன்பளிப்பு என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தெளிவாய் பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். வாசி கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். எழுப்பி எங்க பாவத்தில் கிடந்த நம்ம அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. அப்போ தேவனை அறியும் அறிவு என்பது தேவன் தந்த ஈவு. தேவனை அறிய அறிவை அடைந்த பின்புதான் விசுவாசியாக மாறி இருக்கிறோம். தேவனை அறியும் அறிவை தேவன் நமக்கு தந்த பிறகுதான் ஊழியக்காராக மாறி இருக்கிறோம். இன்றைக்கி பேருக்கு பின்னாடி நிறைய போடுதோம் இல்லையா, ரெவரண்டு, பிஷப்பு, டாக்டரு, டிடி என்னெல்லாமோ போடுறதங்க இருக்கட்டும். அதெல்லாம் தேவனை அறிந்த அறிவினால் வந்ததான ஒரு ஆசீர்வாதங்கள். அதை அறிந்தால் மட்டும் போதாது. சில பேர் அறிந்தால் போதும் நினைக்கிறாங்க. அறிகிற அறிவு என்பது உண்மை. ஆனால் அதே சமயம் அதை பற்றி கொண்டிருப்பது தான் நமக்கு இருக்க வேண்டியதான உறுதி, இருக்க வேண்டிய குணநலம். சோத்திரம். ஏன்னா அவர் ஒன்றை இலவசமாய் தரும் பொழுது அதை பிடித்து கொள்ள வேண்டும். ஏசாவுக்கு இலவசமாய் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சேஷ்டபுத்திர பாகம் கிடைத்தது. அவன் உழைக்கலை, அவன் சம்பாதித்தம் பண்ணலை, அவன் சேர்த்து வைக்கலை. ஆனால் அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் நிச்சயது இலவசமாய் கிடைத்தது. ஆனால் அந்த இலவசமாய் கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை ஒரு பைத்தன் கூலுக்கு வித்துட்டான் பாருங்க. இன்றைக்கி அநேகர் பாருங்கள், தெய்வமென்று தெய்வம் யார் என்று தெரியலை, அவங்கள விட்டுருங்க. நமக்கு இயேசுதான் தெய்வம். பிதாவாகிய தேவன் நமக்கு இருக்கிறார், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் அனுப்பிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறதான ஒரு தெளிவான அறிவு இருக்குது. அந்த அறியும் அறிவை நாம் என்ன செய்வோம்னா பற்றி கொண்டிருக்க வேண்டும், அதோடு இசைந்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். அதுதான் நம்மேல் விழுந்த கடமை. ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும், பத்திரமா வச்சுக்கிடணும். ரட்சிப்பை என்ன செய்யணும்? இழந்து போகாதபடிக்கு பத்திரமா வைக்கணும். அதை இழந்து போக செய்வது பிசாசுடைய வேலை. அதை காத்து கொள்ள வேண்டும் என்கிற வேத வசனத்தை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? சுட்டி காண்பிக்கிறார். இன்றைக்கி அநேக ஊழியக்காரனை பிசாசானவன் அறிகிற அறிவோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு பற்றி கொண்டிருக்கக்கூடிய மனதை எடுத்து விட்டான். மனசு நம்ம கையில் இருக்குது. அதை கரெக்டாக என்ன செய்யணும்? ஆண்டவுடைய பாதையில் வழி நடத்த வேண்டும். அதுதான் நீதிமொழிக்கு எழுதும், எல்லாவற்றோடு கூட எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் மனதை காத்துக்கொள், உன் சிந்தையை காத்து. இது நம்மேல் விழுந்த கடமை. நாம தான் காத்துக்கொள்ளணும். அவர் நமக்கு அறிகிற அறிவை தந்திருக்கிறார். அந்த அறிவை காத்துக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை எப்படி காத்துக்கிடணும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை சிந்தையை காத்து அவரை அறிய அறிவை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஏசா பிடிக்கல பார்த்தீங்களா? அந்த சேஷ்டபுத்திரப்பாக எனக்கு எதுக்கு அப்படின்னு என்ன செய்யட்டேன் அப்படின்னா, நான் சாவ போகிறேன் அப்படிங்க. ஒரு நேரம் சாப்பிடலைன்னா ஒருவரும் சாகாமல் இருப்பது கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில் ஒன்று இல்லை என்பதற்காக இயேசுவை விட்டு விட்டு ஓடிடக்கூடாது. பணத்துக்காக அவன் எப்படி ஒருவேளை சோத்துக்கு அடிமைப்பட்டானோ, அதே போல் இன்றைக்கி அநேக விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் உலக ஆசை என்கிறதான ஒரு சிறிய சிற்றின்பத்திற்கு சத்தியத்தை விட்டு ஓடிடுதாங்க, ஜெபத்தை விட்டு ஓடிடுதாங்க. ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க மனதில் அறிவு இருக்கிறது. என்ன இருக்கிறது? அறிகிற உலகத்தானுக்கு அறிவு இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட அறிகிற அறிவு இருக்கிறது. ஆனால் பற்றி கொண்டிருக்கிற மனதில்லை. அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லை. மனதை அதன் மேல் வைக்க வேண்டும். எதன் மேல்? தேவன் தந்த அந்த ரட்சிப்பின் மீது, அந்த அபிஷேகத்தின் மீது, அந்த பரிசுத்த வாழ்க்கையின் மீது, அந்த தெரிந்து கொள்ளுதலின் மீது, அழைக்கப்பட்ட அழைப்பின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். பவுலை தேவன் ரட்சித்தார். அவன் இயேசுவை அறிந்திருந்தான், அறிகிற அறிவு இல்லை. ஆனால் அந்த அறிகிற அறிவின் மேன்மைக்காக தான் தனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் என்ன செய்த நஷ்டம் என்று எண்ணினான். பிலிப்பியரில் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அவரை அறிகிற
அறிவின் மேன்மைக்காக. வாசி கேட்போம். 7ஆம் வசனத்திலிருந்து பாருப்போம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். கிறிஸ்துவுக்காக அப்படின்னா அவரை பற்றி கொண்டிருப்பதற்கு விட வேண்டியதெல்லாம் விடணும். தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை விட்டால்தான் அவருடைய அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க முடியும். அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு போக முடியாது. சில பேருக்கு பரிசுத்தத்திற்கும் ஆசை, பாவத்திற்கும் ஆசை, பணத்திற்கும் ஆசை, பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் ஆசை. சோத்திரம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சோத்திரம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உலகத்தை அனுபவிப்பதற்காக தேவனை விட்டு விடுகிறார்கள். ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறவன் ஸ்தோத்திரம் உலகத்தின் மீது அன்பு வைக்க மாட்டான். அதான் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? சுகபோகமாய் வாழுகிறவன் தேவனை பற்றி கொண்டிருக்க முடியாது. ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறாரு, எப்பா கர்த்தர் உனக்கு அறிகிற அறிவை தந்துட்டார், நீ ரட்சிக்கப்பட்டா, நீ பெரிய சபையாக மாறிட்டா, ஆனால் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அழைத்த அழைப்பை பவுல் பிடித்து கொண்டான். அவனுக்கு நமக்கு லாபமாக இருக்கிறதுலாம் தேவ பார்வையில் எப்படி இருக்கிறது? வேத வசனம் அப்படி தான் சொல்கிறது. நம்முடைய பார்வைக்கு மேன்மையாய் தெரிந்தது தேவனுடைய பார்வைக்கு எப்படி தெரியுது தான் அற்பமாய் தெரிகிறது என்று லூக்காவில் என்ன செய்கிறோம்? நாம் வாசிக்க முடிகிறது. நம்ம பார்வைக்கு அது எப்படி தெரியுது? ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்கிறது? அற்பமாக தோன்றுகிறதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதனால் நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்வையில் எது பெருசாக தெரியுது? ஸ்தோத்திரம். யூதாஸ் பார்வையில் 30 வெள்ளிக்காசு என்ன செய்யுது? பெரிதாய் தெரிந்தது. ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 16:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். மனுஷருக்கு முன்பாக பகட்டாக அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், நீதிமானாக காண்பிக்கிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். அப்போ பற்றி பிடித்துக்குள்ளே எதில் இருக்குன்னா இருதயத்தில் இருக்கணும். அதான் மனது. இருதயம் மனது என்பது 2 ஒன்று தான். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கணும் அப்படின்னா தேவனை அறிகிற அறிவை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அதோடு இணைஞ்சிடணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதோடு இணைந்து விட வேண்டும். இந்த பஞ்சர் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பஞ்சர் ஓட்டுவாங்க. கடந்த நாட்களில் நான் என்னுடைய 2 வீலர் புல்லட்டுக்கு பஞ்சர் ஓட்ட நான் போனபோது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்க, அதை தேய்ப்பாங்க, அதை சொல்யூஷனை தேய்ச்சி ஒட்டிடுவாங்க. ஆனால் அந்த சகோதரர் என்ன செய்தார் அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை அந்த இடத்துல தேய்ச்சி வச்சுட்டு அதை ஒரு மிஷின் மேலே வைத்து அதை ஹீட் பண்ணுறார். அது என்ன செய்யுது அப்படின்னா மெல்ட் ஆகி அந்த டியூப்பாக என்ன செய்யுது? சேர்ந்துருது. அந்த ஒட்டப்பட்டது வெயில் இருக்கும் போது இலகி வந்துடும். அண்டை தம்பி நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னா, ஆமாம் சார், நான் வீட்டிலேருந்து வந்து கலத்தி கொண்டு போனால் கூட நான் இதே டைப்பில் தான் நான் ஒட்டுவேன். என் கடைக்கு அநேகர் வருவதே இதற்காகத்தான். எதற்காக அப்படின்னா அது மெல்ட் ஆகி என்ன செய்யுதுன்னா அந்த டியூப்போடு என்ன செய்யுது? சேர்ந்து விடுகிறது. அப்போ தேவனை அறிகிற அறிவோடு நாம் என்ன செய்யணும்? சேர்ந்துடணும். ஒட்டப்பட்டதுமாக இருக்கக்கூடாது. அதோடு நாம் என்ன செய்யணும்? கலந்து விட வேண்டும். அதையும் நம்மையும் பிரிக்க முடியாது. அப்படி யாரும் பவுல் இயேசுவை அறிகிற அறிவை எப்படி மாறிட்டான் அப்படின்னா, பவுல் இயேசு இல்லாமல் பவுல் இல்லை, பவுல் இல்லாமல் இயேசு இல்லை அப்படிங்கிற அளவிற்கு என்ன செய்யிட்டான்? இணைந்து விட்டான். கர்த்தருடைய நாமும் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்களா நமக்கு மேன்மையாய் தெரிதெல்லாம் ஆண்டவருக்கு எப்படி தெரியுதான்? அருவருப்பாய் தெரிகிறது. உலகத்தில் நினைக்கிறான் பெரிய கூட்டத்தை சேர்த்தாச்சுன்னா, பணத்தை சேர்த்தாச்சுன்னா, பெரிய பெரிய இன்றைக்கி ஊழியக்காரர்களுக்கு முதற்கொண்டு ஏரோப்ளேன் வாங்கிடலாமா, ஹெலிகாப்டர் வாங்கிடலாமா, BMW கார் ஏதோ இருக்கட்டும், ஆசீர்வாதங்கள் தவறல்ல. ஆனால் இயேசுவை பற்றி அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல் போயிட்ட
சத்தியம் போயிட்டு நிறைய ஊழியர்கள் சத்தியத்தை விட்டு வழுகி விட்டார்கள், விலகி விட்டார்கள். சினிமா அப்படி லவோதிக்கா சபையுடைய காலம் வேதத்தில் எழுதப்பட்டது அப்படியே வள்ளி புள்ளி மாறாமல் இன்றைக்கி நிறைவேறுகிற காலம். இதை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆண்டவரை அறிகிற அறிவை பவுலை போல பற்றி பிடிக்கணும். வாழ்க்கையில் எவ்வளோ சந்திச்சோம் பார்த்தீங்களா? 2 கொரிந்தியர் 11 வாசிக்கிறான். அந்த யூதர் முறைப்படி 1 கொரிந்தியர் 5 முறை அடி வாங்கினான், கல்லெறியப்பட்டான், தூஷிக்கப்பட்டான். சுய ஜனங்களால் வந்த மோசம், புறஜாதி ஜனங்களால் வந்த மோசம், சபைக்குள்ளே வந்த மோசங்கள், அவரோடு கூட பழகினவர்களால் வந்த மோசங்கள், தண்ணீரால் சமுத்திரத்தில் வந்த மோசங்கள், பனியில் குளிரில் நிர்வாணத்தில் வஸ்திரம் இல்லாமல் இருப்பதில் சிறையில் காவல், இப்படி பல உபத்திரம் வந்த போதும் அவரை அறிந்த அந்த அறிவு அவர் அப்படி பற்றி பிடிச்சிக்கிட்டான். அவனை இயேசுநாதரை விட்டு அவனை பிரிக்கவே முடியலை, வசனத்தை விட்டு பிரிக்கவே முடியலை, வசனத்தை விட்டு அவன் விலகவே இல்லை. விரியம்பாம்பு கடிச்சா கூட உதறிட்டு போயிட்டு இருக்கிறான். கப்பல் உடைந்த போது அவன் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு தான் இருக்கிறான். அவனுடைய சரித்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்துக்கு மிக சரியான மாதிரியாக இருக்குது. அவரை பற்றி பிடிக்கணும்னா நாம் கரெக்டாக இருக்கணும், இயேசுவை சரியாக பின்பற்றினான். அதான் சொன்னால், என்னை போல் நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை அறிகிற அறிவை நான் என்ன செய்கிறேன், பற்றி பிடித்து கொண்டேன், அதில் ஸ்ட்ராங்காக ஆகிட்டேன். அதை நான் என்ன செய்யிட்டேன், ஸ்ட்ராங்காக ஆகிட்டேன். சோத்திரம். அதே போல் நம்ம என்ன செய்யணும், சோத்திரம். வீட்டு கட்டுமான பணியில் சொல்லுவாங்களா, நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிட்டேன் அப்படிம்பாங்க. சோத்திரம். சில பேர் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு கலவை, ஒரு கட்டிடம் அப்படின்னா இத்தனை சட்டி சிமெண்ட்னா இவ்வளவு மணல் போடணும், போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு 25 சட்டி மணலாக சேர்ப்பான், அது எப்போனாலும் உதிர்ந்துடும். அதே போல் அவர் அறிகிற அறிவு என்பது சிமெண்ட் ஆனால், நம்முடைய மனது என்பது மணல், கரெக்டாக இருக்கணும். ரொம்ப உலக காரியங்களை உள்ளே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உதிர்ந்து போவோம். அதுதான் எரேமியா எசேக்கியேல் சொல்லும்போது, சாரம் இல்லாத சாந்தை என்ன செய்கிறாங்க, பூசுகிறார்கள். என்ன சாந்து, சாரமில்லாத சாந்து. சோத்திரம். அதனால் சாரம் இருக்கணும். சாரம்னு என்னது, அதில் உள்ள எஃபெக்ட் இருக்கணும், அந்த பவர் இருக்கணும். அது இருந்தால் தான் நிச்சயம் கரெக்டாக அது இணைந்து கொள்ளும். அதனால் ஆண்டவரை அறிகிற அறிவும் அந்த அறிவு நிமித்தம் இருக்கக்கூடியதான அந்த இருதய எண்ணமும் இணைந்து அது மாறாததாக இருந்தால்தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஏசா பாருங்க, இலவசமாய் கொடுத்தது இழந்து போனான், பிறகு கிடந்து மூச்சை கொடுத்தான். எங்கள் அப்பாவுக்கு ஒரு மான் அடித்து கொடுத்து சமையல் பண்ணியாவது வாங்கிடலான்னு பார்த்தான், கதை நடக்கலை, அப்பமே இழந்து போனான். அதனால் ஆண்டவரை அறிகிற அறிவில் இந்த வேத வசனத்தை வாசித்து 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 நம்முடைய மனதை அதில் வைத்திடணும், மனது அப்படியே சேர்ந்துடணும். அதைத்தான் அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பிரேயா பட்டணத்தாரை குறித்து பார்க்கிற 11ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 16:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய். அப்போ தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டில் நற்குணம் எப்படி மாறினாங்க அப்படின்னா, அவருடைய வசனத்தை, அவரை அறிகிற அறிவை அறிந்தபோது தங்களின் மனதை என்ன செய்தாங்க, தேவன் மீது வைத்தார்கள், வசனத்தின் மீது வைத்தார்கள். அதைத்தான் ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறாரு, நீங்கள் அறிவை அறிந்து ரொம்ப சந்தோஷம், அதை பற்றி கொண்டிருக்க மனம் இல்லாமல் போயிடாதீங்க. இயேசுவை அறிந்த யூதாஸுக்கு அவரை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல் போயிட்டு, சிலுவையில் 2 கல்லனை பார்க்குறோம். ஒரு கல்லன் அறிந்தான், அவரை பற்றி பிடித்து கொண்டான். இன்னொரு கல்லனுக்கு அவர் அறிகிற அறிவும் இல்லை, பற்றி பிடிக்கிற மனதும் இல்லை. சிலுவையில் அற்புதம் நடந்து பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் அல்லது ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஏதோ கேள்விப்பட்டிருக்கிறான், இயேசு நல்லவரியா, அவர் வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் ரட்சிப்பை கொடுக்குறாரு, அவர் நீதிமான், அவர் தான் கடவுள், அவர் தான் தெய்வம் அப்படிங்கிறத அவன் கொலை பண்ணும் போதும் திருடும் போதும் கேள்விப்பட்டிருக்கான்.
ஆனால் அது அவனுடைய மனதில் அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. சிலுவையில் அடிக்கப்பட வரும்போது கரெக்டாக இயேசுநாதர் சிலுவை அடிக்கப்படுகிற அன்னைக்கு தான் அவன் அடிக்கப்பட்டான். வாய்ப்பை இழந்துடக்கூடாது, அறிகிற அறிவை என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்து அவன் என்ன செய்தான், அந்த அவனுடைய மனதை எங்கே வச்சுட்டான் அப்படின்னா அவர் மீது வச்சு பிடிச்சிக்கிட்டான். பொதுவாக சொல்லுவாங்களா, உடும்பு பிடிம்பாங்க இல்லையா, அதே போல் அவரை அறிந்தபோது அவர் என்ன செய்யட்டான், பிடிச்சிக்கிட்டான், விட்டுறப்படாது. உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது உங்களுடைய அடியேன்னு என்ன செய்கிறோம், நினைத்தருளும் அப்படின்னு என்ன செய்தான், ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டான். அதனால் அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ நாமும் இந்த உலகத்தில் அறிஞ்சோம், நான் கிறிஸ்தவன், பெரிய சிலுவை போட்டிருப்பான், அங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டிருப்பான். சிலுவை போட்டாமலே மேலே போக முடியாது. சோத்திரா, அவரை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற மனதுடையவன் தான் என்ன செய்ய முடியும், போக முடியுமே தவிர வேறு ஒருத்தனும் போக முடியாது. நான் சொல்லலை, ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறேன். அல்லேலூயா, சோத்திரா. அப்போ மனது அவரை அறிகிற அறிவின் மீது ஸ்ட்ராங்காக இருக்கணும். பணம் வந்தாலும் சரி, பொருள் வந்தாலும் சரி, சோத்திரா, குடும்பம் வந்தாலும் சரி, அவரை அறிந்த அறிவின் மீது வைக்கிற மனது யாராலும் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்பட கூடாது. தெலீலாவினால் சிம்சோன் தேவனை அறிந்த அறிவை இழந்து போனான். சோத்திரா. ஆகான் பாருங்க, அங்கே இருக்கிற அந்த பாபிலோனிய வெள்ளி சால்வை பாலத்தினால், அந்த வெள்ளி பணத்தினால, பாலத்தினால, வஸ்திரத்தினால அவன் ஆண்டவரை அறிந்த அறிவு ரொம்ப போச்சு. கானானுக்குள்ளே வந்தபோதும் கூட கானானை சுதந்திரிக்க முடியாத ஒருவனாய் போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தபோது கூட 6 லட்சம் புருஷரில் 2 பேர் தான் போனான். ஏன் அப்படின்னா அவரை அறிந்திருக்கிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லை. பிரைஸ் தி லார்ட், சோதர். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவரை அறிந்திருக்கிற அறிவு என்பது. அந்த அறிவை நாம் என்ன செய்யணும், பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், இழந்து போயிடக்கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது, எல்லாருக்கும் அந்த அறிவு என்ன செய்யாது, கிடைக்காது. இயேசுதான் தெய்வம் அப்படி கிடைக்காது. இந்த வசனத்தினுடைய மகிமையை அவங்களால் பார்க்க முடியாது. நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்யணும், நம்முடைய மனதை அதன் மீது என்ன செய்யணும், வைக்கணும். மனசு நிறைய இதாக இருக்கணும். ஆண்டவரும் ஆண்டவருடைய வசனமும் தான் இருக்கணும். அதுதான் பற்றி பிடித்து கொள்ளுதல். ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்படி சில பேர் பற்றி கொண்டிருக்க மனதில்லாதபடினால அங்கே வாசிக்கிறோம், தேவன் அவர்களை என்ன செய்தார், கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எப்படிப்பட்ட சிந்தை இது? உபதேச சட்டம். நீ உனக்கு அறிவை தந்துட்டார், அறிவை தந்துட்டார். இப்போ ஒருத்தருக்கு 5 கொடுத்தாரு, ஒருத்தருக்கு 2 தாளந்து கொடுத்தாரு, ஒருத்தருக்கு என்ன கொடுத்தாரு, 1 தாளந்து கொடுத்தாரு. 5 தாளந்தை வச்சு 5 சம்பாத்தியம் பண்ணான், 2 தாளந்தை வச்சு 2 சம்பாத்தியம் பண்ணான். ஒன்றை கொண்டு போய் என்ன செய்யிட்டான் பார்த்தீங்களா, பற்றி கொண்டிருக்கிற மனதில்லை. அதனால் 2 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஒருத்தன் எங்கே போயிட்டான், கேடான சிந்தை வந்துட்டல அவனுக்குள்ள. அவங்க 2 பேரும் ஆண்டவருடைய வரத்தை வைத்து 5 சம்பாத்தியம் பண்ணால் 2 சம்பாத்தியம் பண்ணான். ஆனால் இந்த ஒருத்தன் அது கிடக்கட்டும், பைபிள் ஸ்டடி தானே, உபவாச ஜெபம் தானே, இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனால் போதும் அப்படிங்கிறதான ஒரு நினைவுகள். அவர் சும்மா சொல்லிட்டாடப்பார், நமக்கு என்ன, நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்வோம் அப்படின்னு நினைத்தபடியினாலே அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரை பார்த்து, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள, இதை கேடான சிந்தை. ஒரு தாளந்தை கொடுத்த போது என்ன நினச்சிருப்பான், பரவாயில்லையா எஜமா நம்மளை கூப்பிட்டு எரிசிட்டாரு, தந்துட்டாரு அப்படின்ட்டு. அவன் 2 பேரும் அதை வச்சு சம்பாத்தியம் பண்ணி அந்த அறிவை பற்றி பிடித்து கொண்டான். இதை வச்சு சம்பாத்தியம் பண்ணுறியா அப்படின்ட்டு. அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் இவன் கேடான சிந்தை வந்துட்டு பாருங்க. சொன்னது மட்டும் இல்லை, கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் ஆகையால் பயந்து. அடுத்து பாருங்க, அடுத்த டாபிக் என்ன வருது,
பயம். நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். பார்த்தீங்களா, நிலத்தில் கொண்டு போய் நினைச்சிருக்கான், புதைச்சி. இதெல்லாம் கேடான சிந்தை. பற்றி கொண்டிருக்க மனதிலே அவனை விட்டுருவார். ஏன் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பின்பு குடிக்கிறான், ஏன் ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவம் செய்கிறான், ஏன் ரட்சிக்கப்பட்ட பின்பு சபைக்கு வர மாட்டேங்கான் அப்படின்னா, பற்றி கொண்டு இருக்கிற மனதில் அதை ஜெபம் பண்ண முடியலை, வேத வாசிக்க முடியல, தோத்திரம் பண்ண முடியலை, ஆவியில் நிறைய முடியலை என்பதற்கு காரணம் அவர் அறிந்த அந்த அறிவை, வசனத்தை, கிருபையை பற்றி கொண்டிருக்க மனதில்லாது இருக்கிறது. அதான் யோனாவுக்கு ஆண்டவர் சொன்னார், பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவன் தனக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறான். 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பொய்யான மாயை எது? உலக பிரகாரமான வாழ்க்கை, சிற்றின்பங்கள், சோத்திரம், களியாட்டுகள், உலகத்தோடு நேரத்தை பொழுதுபோக்குதல் தான் அவரை அறிகிற அறிவை என்ன செய்து இலக்கை செய்து விடுகிறது. நினிவேக்கு போனால் போனோம், இவன் தர்சீசுக்கு போனான், சுகமான சுகபோகத்தை தேடி போனான். அதனால் கிருபையை இழந்து போக வேண்டிய ஒரு சந்தர்ப்ப கர்த்தர் திரும்ப என்ன செய்தார், கொடுத்தார். அதனால் இதை கேட்கிற, இந்த தியானத்தை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளும். ஏன் அப்படின்னா 23 காரியத்துக்கு ஏறக்குறைய அவங்களை என்ன செய்யிட்டார், வாசிக்க கேட்டோம் இல்லையா, சோத்திர அவர்கள் சகலவித அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்குறுதல், அவதூறு பண்ணல், தேவர் பகைஞர், துராக்கிருதம், அகந்தை, வீம்பு, பொல்லாதவைகள் யோசிக்கிறது, பெற்றாருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, உணர்வே கிடையாது. என்ன பிரசங்கம் கேட்டாச்சு உணர்வே கிடையாது, உடன்படிக்கை மீறுறது, சுபாவ அன்பு கிடையாது, இணங்க என்ன சொன்னால் இணங்க மாட்டாங்க, இரக்கம் இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு 23 காரியத்துக்கு விட்டார். எதிலையா ஒன்றில் என்ன செய்வான், அவன் அழிந்து போவான். யார்? உபதேச சட்டம் தெளிவாக சொல்லுகிறார், நீ அவரை அறிவை அறிந்தால் பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம்ம முதல்ல பார்த்தோம், சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது, மறைத்து வைக்கக்கூடாது, அதனால் பிரச்சனை. 2வது தேவனை அறிந்து துதிக்கணும், உயர்த்தணும். இன்றைக்கி நம்ம பார்த்தோம், அவரை அறிந்திருக்கிற அறிவை பற்றி பிடித்து விட்டுறக்கூடாது, ரட்சிப்பை இழந்துடக்கூடாது, கிருபையை இழந்துடக்கூடாது, பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது, சபையை இழந்துடக்கூடாது, வசனத்தை இழந்துடக்கூடாது, துதிப்பதை இழந்துடக்கூடாது, அவருக்காய் வாழ்வதை இழந்துடக்கூடாது, அவரோடு இணைந்திருப்பதை இழந்துவிட கூடாது. அப்படி விட்டாச்சுன்னா மரணத்துக்கு பாத்திரலாக இருக்கிறான்னு தேவன் தீர்மானித்த இது நான் சொல்கிறது மனுஷ தீர்ப்பு கிடையாது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு நினச்சிடாங்க. வேதத்துடைய தியானம் தேவன் தீர்மானித்த நீதியான நியாயத்தில் வாசிக்கிறது. தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவனும் செய்தான். அப்படி செய்கிறவன் கூட என்ன செய்கிறானா, ரொம்ப பிரியமாக இருக்கான். செபிக்கிறவன் அவனுக்கு பிடிக்க மாட்டுக்கு, வேதம் வாசிக்கிறவன் பிடிக்க மாட்டுக்கு, துதிக்கிறவன் பிடிக்க மாட்டுக்கு, சர்ச்சுக்கு போகிறவனை பிடிக்க மாட்டுக்கு. இன்றைக்கி அநேக விசுவாசிகளுக்கு சத்தியத்தை சொல்லுகிற பாஸ்டரை பிடிக்காது, கண்டிக்கிற பாஸ்டரை பிடிக்காது, வசனத்தை பேசுனா ஓல்டு மேன் அப்படிம்பாங்க, அந்த காலத்து உபதேசமாங்க. பைபிள் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் எந்த காலத்துக்கும் ஒரே உபதேசம் தான், ஒருபோதும் அது என்ன செய்யாது, மாறாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். அதனால் இன்றைக்கு நாம் தியானித்த இந்த தியானத்தின்படி அவரை அறிகிற அறிவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், அதை பற்றி பிடித்துக்கொள்வோம். இயேசு பாருங்கள், சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தார், பிதாவின் சித்தம் செய்வதே தன்னுடைய போஜனமாய் கருதி கடைசி வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை பற்றி பிடித்து கொண்டார், மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். நாமும் பரலோகம் போகணுமா? அவர் அறிவு கர்த்தர் தந்த கிருபை, அதை விடாமல் பற்றி பிடித்து கொள்ளும். கர்த்தருக்காய் வாழ்வோம். அடுத்த வகுப்பில் தொடர்ந்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.